பார்க்க போகிறோம்னா ஆல் யூசர் வேலட். ஆல் யூசர் வேலட் எதுக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு யூசர் இருக்காங்க. அவங்களால வந்து ஏதோ ஒரு சம் இஷ்யூஸ்னால வந்து அவங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியல அப்படின்னா, இப்போ அந்த யூசரை வந்து யாரு கீழே இருக்காங்களோ அவங்க வந்து போய் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனுக்காக நம்ம ஆல் யூசர் வேலட்டில் போய், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து யூசர் ஒன்ல வந்து நம்ம ஏதாச்சும் போடணும், ஆட் கலெக்ஷன் எக்ஸ்பென்ஸ் ஏதாச்சும் போடணும் அப்படின்னா, ஆட் எக்ஸ்பென்ஸ் போட்டோம் அப்படின்னா, ஸோ எதுலேருந்து போடணும், இப்போ ஃப்ளார்க்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஒரு ₹10 போட்டு ப்ரூஃப் வந்து நம்ம ப்ரூஃப் கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா, யூசர் ஒன்னுக்கு வந்து ₹10 வந்து அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து ₹10 வந்து இதாயிரும். ₹10 வந்து உங்களுக்கு வந்து மைனஸ் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து ஆல் யூசர் வேலட். ஸோ ஆல் யூசர் வேலட்லேயுமே ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த யூசரை கிளிக் பண்ணும்போது ரிப்போர்ட் டவுன்லோடுன்னு வருது. ஸோ ரிப்போர்ட் போனீங்கன்னா யூசர் ஒன்னோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன டிரான்சாக்ஷன் எல்லாமே தெரியும். ஸோ அதில் வந்து எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பிடிஎஃப், எக்ஸல், சிஎஸ்வி ஆனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஆல் யூசர் வேலட்லேயே யூசர் கிளிக் பண்ணும்போது டவுன்லோடுன்னு இருக்கும். ஸோ டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டாக டவுன்லோட் ஆகும். பிடிஎஃபாக வேணுமா, எக்ஸலாக வேணுமா. ஸோ பிடிஎஃபாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக ஜென்ரேட் ஆயிரும்.